வெல்கம் போஸ்ட். வணக்கம் மக்களே. சிக்கன் பிரியாணி வந்து சுவையான முறையில் வந்து எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் தான் சூப்பர் பண்ணுவாரு. மாஸ்டர் பேசணுங்க. நம்ம வடி பிரியாணி பண்ண போகிறோம். 10 கிலோ அரிசியில் 10 கிலோ சிக்கனை போட்டுட்டு அதில் பிரியாணி பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா 70 பேர் 75 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது எப்படி பல பலன்னு இருக்கா? இப்போ நம்ம பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி ப்ரோ. 10 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 லிட்டர் ஆயில் 10 கிலோ பிரியாணி. 10 மக்களே. எல்லாம் நல்லா காயிட்டோம். பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 கிலோவுக்கு 1 கிராமு, 10 கிலோவுக்கு 10 கிராமு இது சேர்க்குறாங்க பாருங்க. பச்சை மிளகாய் 100 கிராம் சேர்க்கணும். அப்படியே மொத்தமாக சேர்த்து அப்படி போடலாம். கார ஏற்றாவே போட்டுக்கலாம். இப்போ அது மேலே ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து 10 கிலோவுக்கு 4 கிலோ போட்டுக்கலாம். 4 கிலோ போட்டுக்கலாமா? வெங்காயம் 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 400 கிராம் போடுவாங்க. இதே வந்து 10 கிலோ பிரியாணிக்கு வந்து 4 கிலோ வெங்காயம் போடுவாங்க. அதை 4 கிலோ போட்டிருக்காங்க. இது இப்போ பொன்னிறம் வர மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 கிலோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாசுமதி அரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 3 லிட்டர் பயன்படுத்தலாம். இதே 10 கிலோவுக்கு 30 லிட்டர் பயன்படுத்தலாம். இப்போ 30 லிட்டர் பயன்படுத்திருக்காங்க. தண்ணி எல்லாம் கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நார்மல் தண்ணியில் வந்து அரிசியை ஊற வைக்கணும் ஒரு 30 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த சுடு தண்ணியில் போடணும். அரிசியை வேக வைப்பாங்களா அந்த தண்ணியில் வந்து எவ்வளோ உப்பு போடலாம் பார்த்தீங்கன்னா 2 கையளவு உப்பு போட்டால் போதும். அரிசியை வந்து இதில் வேக வைப்பீங்க. இதில் வேக வச்சு அதில் 3/4 ஆயில் போட்டு அதில் போட்டுரும். பொன்னிறமா வரணுமா? பொன்னிறமா. எவ்வளோ நாங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு? இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். என்ன மாஸ்டர் இருக்குது? கொத்தமல்லியா? புதினா கொத்தமல்லி 2 கொத்தமல்லியா? புதினா கொத்தமல்லி வந்து 2 கட்டு போடணும். ஸோ அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கின பிறகு அடுத்தபடியாக 1 கிலோ இஞ்சி போடுறாங்க. 1/2 கிலோ வந்து பூண்டு போடுறாங்க. வதக்கணும். பார்த்துங்க எப்படி வதக்குறாங்கன்னு. எவ்வளோ மாஸ்டர் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறது? இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். 2 நிமிஷம். இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கும். இப்போ டொமேட்டோ போட்டு தக்காளி போட்டு 4 கிலோ தக்காளி வந்து போடணும். இதை போட்டிருக்காரு பாருங்க. அதை போய் நல்லா வதக்கணும் சூப்பராக. இப்போ நம்ம எவ்வளோ நேரமாக கிளறலாம் இது மாதிரி? அது தக்காளி ஓரளவுக்கு வேகிற மாதிரி பாதி கலர். வேக வைக்கணும். ஆமாம். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த கைப்பிடி அளவு தான். 2, 3, 4, 10 வாட்டி போடணுமா? ஆமாம் 10 கை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடணும். ஒரு வெயிட் கொஞ்சம் கம்மியோட போட ட்ரை பண்ணிக்கங்க. ஒரு 10 டைம் போன மாதிரி தான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போடுறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு போடணும். 100 கிராம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போடணும்.
சூப்பர் ரெடி ஆகிட்டு போகிறேங்க. இப்போ தயிர் போட்டுக்கலாம். தயிர் ஓகே. 1 லிட்டர் சார் இது? ஒரு பாக்கெட் 1/2 லிட்டரு. ஆமாம்மா. 1 லிட்டர் தயிர் போட்டுக்கலாம். 1 லிட்டர் பார்த்துங்க. ஃப்ளோ பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். மற்ற அடுத்த போய் இப்போ கறி தான் போடணுமா? கறி போட்டோம். நாத்துல கறி நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் அடுத்தபடியாக போட போகிறாங்க. இப்போ அந்த வீடியோ போடுறாங்க. சொல்லுங்க. கறி ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4 தடவை வரணுமா? 4 தடவை வாஷ் பண்ணி கறி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இப்போ மசாலா பாருங்க சூப்பர் ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ கறி போட்டு ரெடி ஆச்சு. சொல்லுங்க சார். கறி போகிறாங்க பாருங்க. 10 கிலோ கறி இல்லைம்மா சார்? இப்போ 10 கிலோ கறி. கறியில் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அதுக்கப்புறம் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஆமா ஆமா. மசாலாவில் வந்து தண்ணி ஊற்றணும். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 700 ml ஊற்றுவாங்க. இப்போ 10 கிலோவுக்கு வந்து 7 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதை மாஸ்டர் ஊற்றிட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள், அப்போ தான் கறியும் நல்லா வேகும். அதுக்காக தண்ணி எவ்வளோ ஊற்றுறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சளா எவ்வளோ போடலாம் மாஸ்டர்? ரொம்ப லைட்டாக ஒரு 2 கிராம் அது பேர். ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவையும் கறியும் கொஞ்சம் லைட்டாக வேக விட்டுடலாம். சாப்பாடு ரெடியா? அரிசி பாயில் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு இப்போ? 5 நிமிஷம். 10 நிமிஷம் கொதிக்கல. 10 நிமிஷம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்துரு. இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறாங்க பாருங்க. சாப்பாடு வச்சு வெளியே பாருங்க. சூப்பர் ரெடியாக இருக்கு பாருங்க. ரைஸ் கொட்டிக்கலாம். அரிசி கொட்டுறாங்க பாருங்க. சாப்பாடு வந்து கொட்டுறாங்க பாருங்க. மேலாட்டம் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் விடாது இல்லை? ரொம்ப உடஞ்சிடும் சாப்பாடு. இப்போ கோழி வேக வச்சிங்களா? சும்மா அரை வேக்காடு வந்த போதும் இது சாப்பாடு போட்டோம்னா அதுலேயே வெந்துடும். இப்போ மேலே தண்ணி வச்சு சாப்பாடு மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். லெவல் பண்ணி
லைட்டாக ஊற்றுமா? ஆமா, மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். அப்பதான் ரைஸ் வந்து பலன்னு வரும். தண்ணி வந்து ஃபுல்லாக ரொம்ப ஊற்றல, கரெக்டாக லெவல் ஊற்றுது. அவ்வளோதான், மூடிடலாம். தம் போட சொல்லுவாங்களே, அதான் நல்லா மேலே வெயிட்டுக்கு தனிக்கான வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு நம்ம எடுத்துடலாம். பாத்துங்க, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. அப்படிங்களா? அது எப்படி பலன்னு இருக்கா? சூப்பராக இருக்காங்க. நம்ம கீழே இருக்கும்போது கீழே எடுத்து மேலே அப்படி போடுவாங்க. அது இப்ப இல்ல, கீழே மேலே இப்ப இல்ல, கீழே எடுக்க மாட்டாங்க. ஓபன் பண்ணும்போது உள்ள ரெடி ஆயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பழம் வந்து மேல வந்து தண்ணி இருக்காது. ஆமா, இந்த ரைஸ் கொஞ்சம் மேல ஏந்து வந்து நின்னாலே பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடியா இருக்கு. அப்படியே மாரி இதுனா நம்ம சைடுல கரண்டி விட்டு பார்த்தோன்னா தண்ணி இருக்காது. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருக்கக்கூடாது. அது என்ன தண்ணி இல்ல. ஆமா, அதான் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. பீஸ் வந்து மாசம் எடுத்து பாருங்க. பீஸை பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. பீஸு வேற லெவலாக இருக்கு பாருங்க. சரிப்பா, நல்லா பயங்கரமா வந்திருக்கும். 70% இப்போ வந்து 25% முடிஞ்சிருக்கு. ஃபுல்லா 100% வந்துருக்கும். பாத்துங்க, பிடிச்ச லெக் பீஸ் இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. ரைஸ் சாப்பிட்டு போகலாம், எவ்வளோ டேஸ்டி இருக்குங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி சைடிஸ் எல்லாம் சேர்த்து வந்து 120 ரூபா விலையே. சூப்பராக மக்களே, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது. லெக் பீஸ் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். நம்ம அப்படியே கடிக்கலாம் இருங்க, உடச்சிட்டேன். சரி, பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வந்துருக்கு, மசாலா இதெல்லாம் எல்லாமே இறங்கிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மக்களை கடையோட பெயர் பார்த்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஆரியபுரத்தில் இருக்குது. அது ராஜாண்ணாமலைபுரம், சென்னை 28 கேவி கார்டன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்குது. தேவைப்படுது, விசேஷம் தேவைப்படுதுன்னா உங்களை பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பார்த்து மக்களே, அதாவது உனக்கு விஷயங்கள்லாம் போடுறேன், அதெல்லாம் பயன்படுத்திக்க தேவைப்படுறவங்க. சரி ப்ரோ, இப்போ வந்து ஆன்லைனில் போனாங்கல்ல, எப்படிலாம் பண்ணலாம் உங்கள்ட்ட ஆன்லைன்லாம்? என்னென்ன? ஸ்விக்கி, ஆமாம், டொமேட்டோ, சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்களா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபையா? ஓகே ஓகே. அதாவது 120 ரூபா சாப்பிட்டது நல்லா ஒர்த்தா இல்லையா? ஒர்த்து தானா? ஓகே ஓகே. இப்போ சிக்கன் 65 பீஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஓகே தான். ஓகே தான், எல்லாம் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ மார்க் தரலாம்? 10க்கு 9 தரலாம். 10க்கு 9 தரலாம். நல்ல ஒரு ரிவ்யூ தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. உங்கள் பேர் ப்ரோ? விஜய் ப்ரோ. மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்தது நல்ல வீடியோக்களை போகிறத நீங்கள் பார்த்து பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே மக்களை, வாங்க அடுத்த நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். அனல் பறக்க போட்டுறான்ப்பா.